ஜெயா சந்திரசேகர் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா அந்த சக்தி? எனக்கே தெரியாமல் அந்த பொன்னியோட வாய்ஸை எனக்கு அனுப்பி அதை நானே ஓகே பண்ணி இப்போ ரெக்கார்டிங் போனால் அவள் வந்து நிற்கிறான். எனக்கு எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரி விடுமா, அவன் தான் சொன்னான்ல உனக்கு பொன்னியை பார்த்தாலே பிடிக்கல, ஆனால் பொன்னிக்கு டேலண்ட் இருக்குது, அதை பாட வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னான். நீ எதுக்காகமா இதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. இல்லைங்க, சக்தி முன்ன மாதிரி கிடையாது, இப்போ ரொம்ப மாறிட்டான். அவன் பண்ணுற எல்லாமே எனக்கு கோவம் தான் வருது. எனக்கு பிடிச்ச மாதிரி அவன் எதுவுமே செய்ய மாட்றான். அந்த பொன்னியை பாட வைக்கணும்னு ரொம்ப துடிக்கிறான். அவ பாடனா இவனுக்கு என்ன, பாடலனா இவனுக்கு என்ன, இவன் வேலையை இவன் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, உண்மையிலேயே பொன்னி நல்லா தானே பாடுறான், அதனால தானே வாய்ஸை நீ வந்து செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியாது இது பொன்னி வாய்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரி விடு, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதா, அதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. சக்தி பின்னாடியே போகிறாரு. ஏன் பொன்னி நீ இப்படி சொன்ன, இனிமேல் பாடவே மாட்டேன்னு எதுக்காக நீ அம்மா கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. அங்கே பார்த்தீங்களா எப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா, நான் வந்து பாடுறது தப்புன்றாங்க. சரி அப்படியே இருந்துட்டு போட்டுமே, எதுக்காக எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்? நான் பாடக்கூடாதுன்னா நான் பாட போகிறது இல்லை. இனிமேல் அத்தை வந்து சொன்னால் மட்டும்தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அம்மா வந்து உன்னை பாடுன்னு எப்போவாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. பரவாயில்ல சக்தி, என்ன பாடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அத்தை வந்து நான் பாடுறது பிடிக்கல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சரி பொன்னி, நீ வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்க, விடு, அப்புறம் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் இப்போ எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே, நான் தான் வந்து உன்னோட வாய்ஸை கொடுத்து உன்னை ரெக்கார்டிங்க்கு அனுப்புனேன். இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை சக்தி, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா பாடணும், அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, அதனால் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. என்ன வந்து அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுதான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.